வணக்கம். இன்றைக்கும் டிசிசி மீட்டிங் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வீடியோல பார்த்திருப்பீர்கள். அர்ஜுனா கஜேந்திரகுமார் வந்து மிகப்பெரிய அளவில தங்களுக்குள்ள பிரியோகங்கள வந்து கொண்டிருந்தார்கள். ஒரு கட்டத்தில அர்ஜுனா எம்பி வந்து தூக்கி அடிச்சிருவேன் அப்படின்ற அளவுக்கு இந்த விஜயகாந்தின் டயலாக் எல்லாம் வந்து சொல்லியிருந்தார். உண்மையா எங்களுக்கு தெரியல, அரசியல் என்றால் என்னன்னு தெரிஞ்சிருக்குதா? இவைக்கு தெரிஞ்சிருக்கா? இல்ல இவைகளுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதா? அல்லது அதாவது சாதாரண மக்களுக்கே அரசியல் என்றால் என்னன்று தெரிஞ்சிருக்கிறதா? அல்லது அந்த ஓட்டு போட்டவர்கள் அரசியல் தாங்கள் தேர்ந்தெடுத்த பிரதிகள் மீது அவைக்குரிய அந்த அதிகாரம் இருக்கிறதா? அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. அடிப்படை ஒரு காரணம் இருக்குது என்னன்னா, மக்கள் யார தேர்ந்தெடுக்கிறார்களோ, அந்த தேர்ந்தெடுக்கிறவர் மக்களுக்குரிய வேலைய பார்க்கணும். அந்த வேலைய பார்க்கிறாரா இல்லையான்றத மக்கள் தான் அந்த அதிகாரத்த வச்சு, மக்கள் அத சரியா பார்த்துக்கணும். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தால், மக்கள் வாக்க போட்டால் அவையின் பாட்டுல போயிடுவார்கள். இவர்கள் அரசியல் வாக்க வாங்கி வென்றவர்கள் அவர்களோட பாட்டுல இருப்பார். இல்ல இவர்கள் கொஞ்சம் பெரிய ஆள் ஆயிருவார்கள். அதுக்கு பிறகு மக்கள் இவர்கள பார்க்க இயலாத மாரி இருக்கும். இல்ல சொன்னா என்ன, இவர்கள் நெச்ச மாரி தான் இவர்கள் சொல்றத தான் மக்கள் கேட்டுக்கொண்டு போற மாரி தான் இங்க எல்லாமே இருக்கும். உண்மையில இது சரியான இடம் இல்ல. அங்கேயே வந்து மக்கள் வந்து தவற விடுகிறார்கள். அங்க தான் அந்த சிக்கல்கள் வந்து ஆரம்பிக்குது. அங்கேயே மக்கள் வந்து சரியா புடிச்சுட்டா, இந்த மாரி இவர்கள் வந்து எகத்தாளமான முறையில தங்களுக்குள்ள அடிபட்டு காலத்த வந்து வீணடிக்க மாட்டார்கள். காரணம், ஒவ்வொரு நிமிடம் ஒரு அரசியல் பிரதிநிதி வந்து செலவிடுற ஒவ்வொரு நிமிடம் வந்து மக்களுக்குரியதா தான் இருக்கும். தங்களுடைய ஈகோக்காக வந்து சண்டை பிடிக்க இயலாது. இது எப்படி இருக்குன்னு சொன்னா, ஒரு பழைய பரம்பரை பகை என்ற மாதிரி தங்களுக்குள்ள ஒரு போட்டி. தான் அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்த மட்டும் வச்சுக்கொண்டு கதைக்கிறது. அதாவது தான் எந்த ஈகோவ ஹர்ட் பண்ணியாச்சு. அப்ப நான் உண்ட ஈகோவ ஒவ்வொரு காலம் வரை இந்த ஞாபகப்படுத்தி சண்டை பிடிப்பேன். அப்படின்ற அளவுல மட்டும் தான் இருக்குது. இதுல மக்கள் நலன் அப்படின்றது எல்லாமே வந்து இல்லை என்றே சொல்றேன். ஒரு வீதம் கூட இல்ல. மக்கள பத்தி யோசிக்கவே இல்லை என்றே சொல்லணும். காரணம் மக்கள் நலன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நினைச்சா, மக்கள் நலனுக்காக அரசியல்வாதிகள் தங்களுடைய சண்டையில கூட விடத்தான் வேணும். உண்மையா அரசியல்வாதிகள் தங்களுக்குள்ள சண்டை தேவையே இல்ல. காரணம், இங்க மக்கள் நலனுக்காக தான் எல்லாரையுமே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இவர்கள் எப்படி பார்க்குறாங்கன்னு சொன்னா 2 கேங் ஒரு குறிப்பிட்ட மக்கள் என்ன தேர்ந்தெடுக்கிறார்கள், இன்னொரு குறிப்பிட்ட மக்கள் இன்னொரு ஆள தேர்ந்தெடுத்துருக்காங்கன்னு சொன்னா, நானும் சண்டை பிடிக்கலாம். சொன்னா என்ன வேற ஆள் தான் தேர்ந்தெடுத்தார்கள், இன்னும் வேற ஆள் தேர்ந்தெடுத்திருக்கணும் அப்படின்ற மாரி பார்க்கணும். அப்படி இல்ல. இங்க எல்லாரும் மக்கள் பிரதிநிதிகள தேர்ந்தெடுத்திருக்கணும். மக்கள்ன்றது பொதுவான விஷயம். அந்த பொதுவான விஷயம் என்னத்துக்கு? ஒரு பொது நன்மைக்காக, மக்களுடைய பொது நன்மை, இந்த நாட்டினுடைய பொது நன்மைக்காக தானே இது எல்லாமே தேர்ந்தெடுக்கப்படுற விடயங்கள். இப்ப நீங்கள் இத பிரிச்சு, பிரிச்சு சண்டை பிடிச்சு கொண்டிருக்கீங்கன்னு சொன்னா, நீங்கள் என்ன செய்றீங்கன்னு சொன்னா, மக்களையும் பிரிக்கிறது தூண்டுறீங்கன்னு தான் அர்த்தம். அப்ப இந்த மாரியா இதுதான் உண்மையாவே பிரிவினை அரசியல்ன்னு சொல்லிக் கொள்ளணும். இந்த மாரி பிரிச்சு, பிரிச்சு பார்த்து, பார்த்து தான் எதுவுமே உருப்படாமல் எங்களுடைய இருக்கு. அதாவது ஒரு ரோட் போடுறதையே வந்து சரியா செய்யலாத அளவுல தான் ஜாழ்ப்பாணத்துல எல்லாமே வந்து இருக்குது. ஆனால் வாய விட்டு கேட்டால் 90 எடுத்தோம், ஸ்காலர்ஷிப்ல இத்தன மார்க்ஸ் எடுத்தோம். ஆ சுவிஸ்ல அ மாமா நிக்கிறார். அங்க அங்கிள் கனடால அங்கிள் நிக்கிறார்ன்ற மாரி கதைகள் வைப்பார்கள். அல்லது டாக்டர் ஆகிட்டான் பொடியன் இத்தன சம்பளம், இவ்வளவு சீதனம் அப்படின்னு சொல்லி தாய்மார்லேருந்து எல்லாருமே வந்து விடுப்பு வந்து கதைப்பினம். ஆனால் நாட்டின் சீத்துவம் இல்ல இவன் வாழ்ற இடங்கள்ல சீத்துவத்த பார்த்தால், வீடெல்லாம் மடையா தான் கட்டி வச்சிருப்பீங்க. அது வீட்டுக்குள்ள அவேண்ட விஷயம் தானே. ஆனா இப்ப நாட்ட வச்சுக்கொண்டு தான் நாங்க வீட்ட வந்து எடுக்கலாம். ஏன்னு சொன்னா வீடு எவ்வளவு வடிவா இருக்குன்றது எங்களுக்கு முக்கியம் இல்ல. நாடு தான் விஷயம். நாடு சரியா இருக்கணும். நாடு சரியா இருக்கணும்னா இல்ல. அங்க கோட்ட விட்டுட்டு வீட்ட மட்டும் தான் கட்டுறோம். காரணம் என்ன சொன்னா, வீடு கட்டுறதுல தான் எங்களுக்கு குறி இருக்கும் இல்லையா? நாட்ட கட்டுறதுல எங்களுக்கு ஒரு குறியுமே இல்ல. மொத்தமே உலகத்துல மற்றெல்லாம் அப்படி இல்ல. அவர்கள் வீட்டையும் கட்டுவார்கள், நாட்டையும் கட்டுவார்கள். 2மே பேலன்ஸா இருக்கு. அதான் சரியான ஒரு இனம், சரியான நாடுகள் வந்து அப்படி வளர்ந்த நாடெல்லாம் அந்த மாரி தான் இருக்குது. எங்களுக்கு அந்த இதெல்லாம் இல்ல. அதான் நாங்க அடுத்த காணிக்குலாம் குப்பை போடுற பழக்கத்த வச்சிருக்கிறோம். ஏன்னு சொன்னா எங்களுக்கு வீடு தானே இல்ல. அதோட வீடு தான் நாடண்டே எடுத்துக்கொள்ளணும். வீடு எல்ல முடிய நாட்டின் எல்ல முடியும்னா அடுத்த நாட்டுக்குள்ள குப்பை போடுறோம் அப்படின்னு வச்சுக்கொண்டு தான் போடுறோம். இப்படி இந்த மனநிலையில இருந்து தான் இந்த மாரி அரசியல்வாதிகளுக்கு அதாவது என்ன நாங்கள் மக்கள் இப்படி இருக்கிறபடினால தான் இந்த மாரி அரசியல்வாதிகள் கிடைக்கிறார்கள் மக்களுக்கு. கிடைச்சா அவர்கள் என்ன செய்வார்கள்ன்னு சொன்னா தங்களுக்கு அவைக்கும் அதே தான் எண்ணம் இருக்கு. தான் ஒரு ஜமீன், மற்றவர் இன்னொரு ஜமீன். அப்பதான் தங்களுக்குள்ள பொழுதுபோக்கு சண்டை பிடிக்கிறது. தங்களோட ஈகோ அதாவது மக்கள் நலன் ஒன்றுமே பெருசு இல்ல. அவையோட ஈகோ தான் அங்க பெருசா இருக்குது. அப்ப நாங்க அதுக்கு தான் சண்டை பிடிப்போம் அப்படின்ற மாதிரி. மக்கள் நல்ல பிறகு பார்த்துக் கொள்ளலாம் அப்படின்ற அளவுக்கு வந்துடுச்சு. அ ஈழத்தமிழர்கள பொறுத்தவரைக்குமே மீட்சி இருக்கான்னு கேட்டால், எப்படி எவனோ ஒன்றுமே இல்ல. ஈழத்தமிழர்கள் இந்த பரம்பரை அரசியல்ன்றத தாண்டி, இல்ல திருப்பி திருப்பி போட்டவர்களுக்கே திருப்பி திருப்பியும் போட்டுக் கொண்டிருக்கிறது. அல்லது இந்த சிங்கள இனவாதத்த சொல்லி இங்க உசுப்பேத்தி தமிழ் தேசியம்ன்னு சொல்ற வேட்பாளர்களுக்கு வாக்கு போடுறது. இது எல்லாத்தையும் விடுத்து, புதிதாக யாருக்காவது வாக்கு போட வந்தா, போறதுக்கு நீங்க ட்ரை பண்ணா தான் உண்மையில உங்கள நம்பி யாராவது இறங்குவார்கள். அதுவரைக்கும் உண்மையா நம்பி யாருமே இறங்க மாட்டார்கள். அது வேற பிரச்சனை. ஏன்னு சொன்னா, நீங்க இந்த மாரி ஒரு சீத்துவத்துல உங்கள நம்பி யாராவது உண்மையா நாட்ட நேசிக்கிற யாராவது உங்கள நம்பி தேர்தல் இறங்குவார்கள்னா இறங்க மாட்டாங்க. காரணம், அப்படி இறங்கினா அவைக்கு ஒரு மிகப்பெரிய அவமரியாதை தான் வந்து ஏற்படும். காரணம் நீங்க யாரும் போட்டு போட மாட்டீங்க. விளங்குதா?
அப்ப அப்படி இருந்தா அப்படி நாட்ட காப்பாத்துறோம். நாட்டுல சரியான அதாவது சரியானவங்கள யார்? மக்கள்ல தான் இருப்பாங்க. மக்கள் அங்கேயும் இங்கேயுமே இருப்பாங்க. அது யாரும் இருக்கலாம். சரியா? அப்ப எங்கண்ட மக்கள் எங்களோட இருக்கிற சரியானவர்கள் வந்து வரப்போறதே இல்ல அரசியல்ல. காரணம், நீங்கள் நீங்கள் இந்த மாரி இருக்கீங்க. நீங்க இப்படிப்பட்டவர்களுக்கு தான் ஓட்டு போட போறீர்கள். ஓட்டு போட நீங்களே திட்டுவீர்கள் அவர்கள தெரியாத மாதிரி. ஏன்னு சொன்னா, நீங்களும் இப்படித்தான் இருக்கிறீர்கள் மக்கள். விளங்குதா? உங்களுடைய மறைக்கிறது நீங்க இவைகள தேர்ந்தெடுத்து விட்டுட்டு, இங்க வேற அடிவடினம் பண்ற மாரி சொல்லி போட்டு போவீர்கள். ஆனா நீங்களும் அதே மாரி தான் இருக்கிறீர்கள். அதால உங்களுக்கு அதே மாரியான நாட்களே கிடைச்சு கொண்டே இருக்கினும். நீங்கள் மாறினா தான் அடுத்த கட்டம் மாறும். அத நீங்கள் மாத்துவீங்களான்னு கேட்டால், எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்ல. அத நாங்க நேரடியாவே சொல்லிக் கொள்றோம். நன்றி.